ரொம்ப பேசுவான் இந்திரஜித். பாவி குடும்பத்தை கெடுக்க வந்த பாவி. யாரா பாவின்னா நீனும் உங்க ஒப்பனம் தாண்டா ராட்சச குலத்துக்கே பாவி. நீங்க 2 பேரும் சௌக்கியமா இருக்கணும்னு ராட்சச இனத்தையே அழிச்சுட்டா இல்லடா பாவிகளா. லங்கையே நாசம் ஆகிடுத்தேடா உங்களால. நீங்க சௌக்கியமா இருக்கணும்னு நினைச்சா போதுமாடா. மக்களை பத்தி ஒரு நாளாவது யோசனை பண்ணிருப்பேலடா. நீ பாவியா நான் பாவியான்னு கேட்டான். ஒரு ராஜான்னா மக்களோட நன்மையை சிந்திக்கிறவன் தான்டா ராஜா. தன்னை பத்தியும் தன் குடும்பத்தை பத்தியும் சிந்திக்கிறவன் திருட்டு பையன். அவன் எப்படி ராஜாவாகும்? நீ பண்ணது அயோக்கியத்தனமா நான் பண்ணது அயோக்கியத்தனமான்னு 2 பேருக்குள்ள சண்டை. அப்புறம் லட்சுமண சுவாமி சண்டை போட்டு 3ஆவது நாள் வதம் பண்ணினான் இந்திரஜித்தை. அவரை ராவணன் கும்பகர்ணனை கலப்பி விட்டான். கும்பகர்ணனை வதம் பண்ணினான். கடைசியில் மூலவனத்தை அனுப்பிச்சான். கடைசியில் ராவணனே வரான். கடைசி யுத்தம் வந்தா. அந்த மூலவனத்தை அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்தா. அன்றைய தினம் கரெக்ட் எடுத்துட்டாங்க. முதல்ல லட்சுமண சுவாமி தான் சண்டை போட்டார். இப்பதான் ராமர் நேர பார்க்கிறார் ராவணான்னு கூப்பிட்டார். இது நாள் வரையில் என் கையில நீ கண்ணுல படல, இப்ப என் கண்ணுல பட்டுட்ட. இனி இந்த உலகத்துல எந்த மூலையில போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். எதீந்திரவைவ ஸ்வதபாஸ்கரான்வா ஸ்வயம்புவைஸ்வானர சங்கரான்வா கமிஷ்யசி த்வம் தசவாதிசோதவா ததா பலம் திரட்சசி மே ரத. இந்த வார்த்தைகள் தான் யார் எங்கேருந்து பேசுறான்னு புராணங்களை பார்த்தாதான் தெரியும். இந்தியாவுக்கு ஒருத்தன் கெடுதல் நினைச்சான்னா அவன் பூமிக்குள்ள இருந்தாலும் தோண்டி அவனை சம்மாரம் பண்ணுவோம்னு பிஎம் ஒரு வார்த்தை சொன்னார். இது ராமர் சொன்ன வார்த்தை. எங்க இருந்தாலும் விட மாட்டேன். இனிமே நீ எங்க போனாலும் தப்பிக்க முடியாது. உன்னோட இஷ்ட தெய்வமான சங்கரான்வா பரமேஸ்வரன் போனாலும் சரி நீ தப்ப முடியாது. என்ன என்ன நினைச்சேன்னு கேட்டாங்க. நான் யார் தெரியுமாண்டா? இந்த மால்ல தட்டி பேசுறது இது தமிழ்நாட்டுக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஐயாப்புல யார் தெரியுமா? இப்படி தட்டுவா தட்டு ஐயாப்புல யார் தெரியுமா அப்படின்னு. அது மாதிரி ராமர் தட்டி சொல்றார். நான் யார் தெரியுமா? வெற்றி பேட்டா பேசுறவன் இல்ல. 1.5 மணி நேரத்துல ஜனஸ்தானத்துல 14,000 ராட்சசால வதம் பண்ணி நிர்மூலமா பண்ணினவன் தான். இப்படிலாம் சொல்லி ராவணனோட சண்டை போட்டு அவன் தேரை உடைச்சு குதிரையை கொண்டும் சாரதியை கொண்டும் அவன் வில்ல அறுத்து விட்டு அவன் கிரீடத்தெல்லாம் தள்ளி விட்டு அவனை தரையில நிற்க வச்சான். ஒண்ணுமே கையில ஆயுதம் எல்லாம் கிடையாது. அப்படியே 10 தலையும் தொங்க விட்டு 20 கண்ணால கண்ணீரை விட்டு ரத்தத்தை விட்டு நிற்கிறான். ராமருக்கு முன்னாடி 2 கண்ணால கண்ணீரை விட்டு ஒருத்தர் முன்னாலே ராமருக்கு கொடுத்தாரு. ஆகாத தெய்வம் வந்து அவனுக்கு முன்னாடி 20 கண்ணிலேருந்து ரத்தத்தை விட்டு நின்னா தாங்குவான். ராவணான்னு கூப்பிட்டார். ரொம்ப சௌக்கியமா வாழ்ந்தவன். அதனால நீ இப்படி இருக்கிறத என்னால பார்க்க முடியல. அதனால நீ வீட்டுக்கு போ. கச்சானுஜானாமி ரணார்த்திதஸ்வம் பிரவிஷ்ய ராத்ரிம் சர ராஜலங்கா ஆஸ்வாஸ்ய நிர்யாஹிரதி ச தன்வி ததா பலம் திரக்ஷ்யசி மே ரதஸ்தா. நீ வீட்டுக்கு போய் ரணார்த்திதஸ்வம் புனல்ல நன்னா ஆத்திட்டு ராத்திரி நன்னா ஓய்வு எடுத்துட்டு நாளை காத்தால புது தேரு புது குதிரை புது வில்லு புது பானம் புது அம்பரா துணி புது பலத்தோட சண்டைக்கெல்லாம் பார்க்கலாம். இந்த ராவண வதத்தெல்லாம் முடிச்சுட்டு அயோத்திக்குள்ள ராமர் வரும்போது அங்க உள்ள மக்கள் எல்லாம் வரவேற்கட்டே தசரத மைந்தன் வந்தான், கேகேயி வாக்கியம் வந்தான், அயோத்தியா திலகம் வந்தான், எங்கள் ராஜா வந்தான் அப்படிதான் சொல்லணும். அப்படி சொல்லல. இன்று போய் நாளை வாவன் இயம்பிய இறைவன் வந்தான். எதிரியே இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொன்ன தூங்கறதே கள்ள போட்டுக்கிறான். அப்படி இருக்கிற உலகத்துல இன்னும் ஒரு வானம் போட்டா கீழே விழுந்துருவாங்கிறதே போயிட்டு வாடினாங்களா. அப்பதான் மூலவனத்தை அனுப்பிச்சான். திருப்பி அவனே வந்தான். இந்திரனும் தேர கொடுத்தான். பகவான் தேர்ல 2 சண்டை போடுறதே அவனுடைய தலைய பகவான் அறுத்து விட்டான். அறுத்து விட்டா திக்கெல்லாம் தெரிஞ்சது. ராவணவதம் ஆயிடுது அப்படின்னு நினைக்கிறதே திருப்பி ராவணன் இருந்து பானம் வருது. என்ன எத்தனை தடவை தலையை கட் பண்ணா செத்து விடுவாங்க. இவனுக்குள்ள வரதான பலம் என்னன்னா தலையை கட் பண்ணா திருப்பி முளைச்சுடுறது.
இது மாதிரி ஏகசதம் 100 தடவை அறுத்திருக்கான். ஒரு தடவை 2 தடவை கிடையாது. அப்புறம் தான் மாதலிங்கிற தேரோட்டி சொன்னால் இவனுக்கு மரணங்கிறது பிரம்மாஸ்திரத்தினாலே இப்படி கொள்ள முடியாதுன்னு பகவான் பிரம்மாஸ்திரத்தை போட அது மானுட போய் பிராணனை அபகரிச்சு கீழே பூமிக்குள்ள போய் ராவணத்தை திரும்பி வர திருக்கெல்லாம் தெரிய தேவதைகள்லாம் புஷ்பமாகி பொழிய தேவதைகள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ண பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ண பிரம்மா நீதான் பகவான் ஸ்ரீபதி வைகுண்டவாசி அப்படின்லாம் சொல்ல பகவான் சொன்னால் ஆத்மானம் மானுஷம் பண்ணியே ராமம் தசரதாத்மஜம் நான் வந்து மனுஷனாக தான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னா ஒரு ஆச்சரியம். தசரதர் வந்தார். இறந்தவன் மீள்வனும் தசரதர் வரா. ஏன்னா 2 காரணம். 15வது வருஷம் முதல் தேதி உங்களை நான் பார்ப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்திருக்கான். கிளம்பி காட்டுக்கு வரதே தசரதனோட வார்த்தையை சத்தியமா பண்றதுக்காக தானே ராமன் காட்டுக்கு வந்தான். ராமரோட வார்த்தையை சத்தியமா பண்றதுக்காக தசரதன் வந்துட்டான். வந்தா அப்பா அப்படின்னா என்னை எல்லாரும் சொர்க்கத்துல அப்படி கொண்டாடுறாராமா, எனக்கு அவ்வளோ கௌரவம், அவ்வளோ மதிப்பு, அவ்வளோ பூஜை பண்றா, கேட்கணுமா அப்பான்னு கேட்டான். நீங்க எவ்வளவு புண்ணியாத்மா, எவ்வளோ யாகங்கள் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பூஜை பண்ணியிருக்கேன், உங்களை கொண்டாடுறது மதிக்கிறதுங்கிறது பெரிய விஷயமா, அதுக்காகலாம் என்ன மதிக்கலடாமா, உன்னோட அப்பான்னு பூஜை பண்றான், உன்னோட அப்பான்னு மதிக்கிறான்னு சொல்ல என்ன வரணும் வேணும்னு கேட்டான். இவன் என்ன பண்ணிட்டான், கிளம்பறதே ஒரு சாபம் கொடுத்தான் தசரதன். வரதன் எனக்கு கர்மா பண்ணக்கூடாது, சிராத்தம் பண்ணக்கூடாது, அப்படியே அவன் பண்ணினாலும் அது என்னை வந்து சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இந்த அட்ரஸை மாற்றி எழுதின லெட்டர் ஊரா சுத்துறா மாதிரி அந்த கர்மா சுத்தி பகவான் சொன்னார் அந்த கர்மாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுவோம். இந்திரன் வந்தான். என்ன வரன் வேணும்னு கேட்டான். கும்பகர்ண வதத்தும் போது நன்னா அவனை எழுப்பி விட்டவுடனே அவன் நன்னா சாப்பிடுவான். அந்த காட்சியில கார்ட்டூன்லேருந்து எல்லாத்தையுமே காமிப்பான். அப்படி சாப்பிட்டு வந்தவன் இன்னைக்கு நம்ம மாதிரி ஒரு வகை சாப்பிட்டு வந்தவனே சாப்பிட்ட வாய்க்கு ஏதாவது வெள்ளத்துக்கு கொடுப்பான். அது மாதிரி இந்த வந்த பையன் 5-6 குழந்தை 10-12 குரங்க சாப்பிட்டான். வந்த வேகத்துல குரங்குகள் 5-10-12 குரங்க சாப்பிட்டான். இந்த மூலிகை மலைகள்லாம் கொண்டு வந்தோடனே எல்லாருமே புழைச்சு கொண்டா. இந்த 10-12 குரங்கு அவன் வயத்துக்குள்ள போயிடுத்து பார்த்தேல. ராமர் சொல்றார், என்னை நம்பி வந்தவா யாருமே அழக்கூடாது, திரும்பி போனா எல்லா ராத்திரியும் அதை கொண்டாடுவா. அந்த 10-12 குரங்கு வீட்டுக்காரா அழுவாளோன்னு அந்த 10-12 குரங்க திரும்பி கொண்டாடும். எவன் கேட்பான், எவன் கேட்பான், எவன் ஞாபகம் வச்சுப்பான். நினைச்சு பார்க்க முடியாது. ராமர் மாதிரி ஒரு கேரக்டரா ஒருத்தனை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளோ அந்த மாதிரி அவ்வளோ கருணை, விசதமான கருணை. விபீஷணன் வந்து ராமரை ஸ்நானம் பண்ணணும்னா என் ராவணன் உடம்பு எப்ப கீழே விழுந்தோ அப்பயே என் மனசு பரதற்கு சீதையை ஸ்நானம் பண்ணி வச்சு அழிச்சு வாழலாம். சீதை வந்து மகாலட்சுமி, அதனால வந்து அவ வந்து அழுத மூச்சியோட லங்கையிலேருந்து கிளம்பக்கூடாது. ஏன்னா பக்தனான விபீஷணன் நீராட்சி பரிபாலனம் பண்ண போற, அவன் மங்களமா கிளம்புன்னு சொல்லி மங்கள ஸ்நானம் பண்ணி தூக்கி அழிச்சுட்டு வந்து சீதை அக்னிபிரவேசம் பண்ணி பகவான் சீதையை தூக்கி மடியில வச்சிருந்து ராவணனுக்கு பண்ண வேண்டிய கர்மாக்கள் எல்லாம் விபீஷணனை வந்து பண்ண சொல்லிட்டு விபீஷணனுக்கு பகவான் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு புஷ்பக விமானத்தை கொண்டு வர சொல்லி கிளம்பலாம்ங்கிறத இவ சுக்ரீவன் விபீஷணன், சுக்ரீவா நீ பத்திரமா போயிட்டு வா, விபீஷணா நீ ஜாக்கிரதையா ராஜ பரிபாலனம் பண்ணிவிட்டா. இவ 2 பேருக்கும் மூஞ்சி சின்னதா இருக்கும். 2 நேரம் மேல அயோத்தியே பட்டாபிஷேகம் பண்ணி கூட வான்னு ஒரு வார்த்தை கூப்பிடவே இல்லையே. அயோத்தி வான்னு சொல்லணும், ராமர் கூப்பிடவே இல்லை. ஏன் கூப்பிடலன்னா இவர் அயோத்தி போறது பட்டாபிஷேகத்துக்காக தான் போறார், அந்த எண்ணத்தோட போறாருன்னு கூட்டது. அந்த எண்ணம் வராம இருக்கு, அந்த எண்ணமே கிடையாது. அவன் தான் பரதன் தான் நிர்பந்திச்சு போனவுடனே கொடுக்க போறான் ராஜ்யத்தை. 2வது தன்னோட ஃபங்க்ஷனுக்கு தானே கூப்பிடுற பழக்கம் நம்ம தேசத்துல கிடையாது. இன்னைக்கு எனக்கு கல்யாணம், சாதி கல்யாணம் பத்திரிக்கை அடிச்சு கொடுக்குறவங்க இல்லை, அது மாதிரி அந்த காலத்துல கிடையாது. பெரியவா தான் பத்திரிக்கை அடிச்சு கொடுப்பான், பெரியவா பேர்ல தான் பத்திரிக்கை அடிச்சு கொடுக்கணும். அதனால ராமர் கூப்பிடல. அதனால விபீஷணன் சுக்ரீவன் சொன்னா எங்களுக்கு அயோத்தியில 2 வேலை இருக்கணும். என்ன வேலைன்னு கேட்டா, எங்களுக்கெல்லாம் பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச உனக்கு வசிஷ்டர் பட்டாபிஷேகம் பண்றதை நாங்க பார்க்கணும்.
ரெண்டாவது ஒரு நமஸ்காரம் பண்ணணும். இஞ்சியே பண்ணேன்னா உனக்கு இல்லைன்னா பின்ன யாருக்குன்னா எங்களை மாதிரி திக்கு தெரியாத அனாதைகளா உள்ளவர்கள் எல்லாம் கரையேற்றி விடுறதுக்காக ஒரு தெய்வத்தை பெற்று எடுத்தாலே கௌசல்யா, அந்த கௌசல்யக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணும். சரி வாங்க, ஒரு நாள் எல்லாரும் ஏற சொல்ல அந்த புஷ்ப விமானம் எத்தனை பேர் வேணாலும் ஏறலாம். போன வழியில கிஷ்கிந்தியாலையும் வான ஸ்திரீகள் எல்லாம் ஏற்றுட்டா, பெண்கள் எல்லாம். அதெல்லாம் ரொம்ப நாளா ஆத்துக்காரெல்லாம் போய் தவிச்சிருக்கா. இந்த சீதைக்காக தான் பேருக்கான்னு தெரியாதா? எல்லாம் ஏறின உடனே ஸ்திரீ சுபாவமும் ராமன் மடியில உட்காந்துருக்க சீட்டி அப்படி எட்டி பார்த்து அப்படின்னு வாழ் இல்லை, அதுக்கு பிரதானமா வாழ் இல்லையேங்கிறது. அதுக்கு அவ்வளவுதான் தெரியும். அதுக்கு மேல எல்லாம் சொல்றார். பரத்வாஜ ஆசிரமத்துல போய் இறங்கினார். பரத்வாஜர் வந்து இன்னைக்கு இங்கதான் சாப்பிட்டு போகணும், நீ அன்னைக்கு சாப்பிடாம போனேன், இன்னைக்கு சாப்பிடாம போகக்கூடாதுன்னா. அப்புறம் ஆஞ்சநேயரை கூப்பிட்டு நீ 16 வருஷம் முதல் தேதி இப்பயே மணி 1 ஆயிடுத்து 2 ஆயிடுத்து நீங்க வரலன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, இவர் போற சமயம் 3 மணி இருக்கும். பஞ்சாக்னி மத்தியில பரதன் நிற்கிறான். அக்னியில குதிச்சுமே ராமர் வரலைங்கிறான். சத்ருக்னன் சமாதானப்படுத்துறான். ராமர் மணி ஆயிடுத்து இனிமே வரமாட்டார், ராமரை பத்தி தப்பான செய்தி வரதுக்கு முன்னாடி நான் குதிச்சுடுறேன்னா. சத்ருக்னன் சொன்னா அது வரவே வராது, நிச்சயமா அண்ணா வந்துருவர், நீ அவர் வர பரியந்தம் நீ ராமனை நினைச்சுக்கோ. ராமனை நினைச்சுன்னா மனசு சாந்தி ஆகும்னா, ராமனை நினைச்சுன்னா மனசு துக்கம் தான் ஜாஸ்தியா போறது. ஏன்னா தலையில ஜட இடுப்புல மரபதியோட அந்த சித்திரக்கூடத்துல பார்த்ததுதான் ஞாபகம் வருது எனக்கு அப்படின்னு இவன் பேசிட்டே இருக்கிறதேவே ஆஞ்சநேயர் கேட்டான். பிரமிச்சு போனார். ராமனை பார்த்து பிரமிச்சா, லட்சுமணனை பார்த்து அதை விட பிரமிச்சா, பரதனை பார்த்து அதை விட பிரமிச்சா. இப்படி ஒரு சகோதரர்களா உலகத்தில் இருப்பார்கள் அப்படின்னு ஆச்சரியம். தம் தர்மமிவ தர்மஜ்ஞம், தர்மத்தினுடைய ஒரு சொரூபமா பார்க்க. வசந்தம் தண்டகாரண்யே இங்க என்ன ஆரம்பிச்சார் ராமாயணத்தைன்னா, இவன் இந்த பரதனை குதிக்காம இருக்கிறதுக்காக ராமாயணம் சொல்றார். தண்டகாரண்யத்துல வசிச்சுட்டு சௌக்கியமா இருக்கிற உங்க அண்ணா ராமர் உங்களை விசாரிச்சார்னா, இந்த ராமர்னு ஆரம்பிச்சா ஏதாவது கெட்டதை சொல்ல போறான்னு அவன் குதிச்சுட்டா என்ன பண்றது? அதனால வசிச்சுட்டு சௌக்கியமா இருக்கிற ராமர்னா. உடனே பரதன் திரும்பி பார்த்தா ஆஞ்சநேயர் குரங்கா இருக்கு. நீ யாரு? தேவோவா மானுஷோவா இருக்கோ? நீ மனிதனா தேவனா? யாரு நீ அப்படின்னு கேட்டா, நான் வந்து ராமபுத்தன்னாங்க, சுக்ரீவ மந்திரின்னா. எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னா புரியறதுக்கு சொல்றேன்னு ஒரு சின்ன ராமாயணம் சொல்றா. அதுல முன்னாடி நடந்த கதையும் சேர்த்து சொல்றது எங்க தாத்தாவோட பழக்கம். அது ராமாயணம் முழுக்க சொல்றது இந்த இடத்துல. வரதான்னு கூப்பிட்டார். உனக்கு தெரிஞ்ச கதையும் சொல்றேன், தெரியாத கதையும் சொல்றேன். அயோத்திங்கிற தேசத்தை சூரிய வம்சத்துல வந்த ராஜாக்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி வந்தார்கள். அந்த வம்சத்துல வந்த தசரதன் அப்படிங்கிற மகாராஜாவுக்கு 3 மனைவிமார்கள், கௌசல்யா, கைகேயி, சுமித்ரேன்னு. குழந்தைகள் பிறக்காத போது அஸ்வமேத புத்திரகாமேற்றி பண்ணி நீங்க 4 பேர் குழந்தைகளா பிறந்தீர்கள். உங்களுக்கு உபநயனங்கள், வித்யாபியாசம், படிப்பெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற சமயத்துல விஸ்வாமித்திரர் வந்தா தன் யாகத்தை ரட்சிக்கணும்னு ராமரையும் லட்சுமணரையும் வாங்கிட்டு போனார். தாடகையை வதம் பண்ணினார் ராமர். விஸ்வாமித்திரர் யாகத்தை ரட்சிச்சு கொடுத்தார். அவளையும் கோதுமனையும் சேர்த்து வச்சா. மிதிரையில போய் சிவதனுஷ பங்கம் பண்ணி கல்யாண ஏற்பாடு பண்றதே உங்க குடும்பத்தோட போக 4 பேருக்கும் கல்யாணம் நடந்தது. கல்யாணம் முடிஞ்சு வரதே உங்க மாமாவோட நீனும் உன் தம்பி சத்ருகனும் கேகே தேசம் போனேன். ராமரும் லட்சுமணரும் அயோத்தியில தங்கினார். 12 வருஷம் கழிச்சு ராமருடைய 24வது வயசுல ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு உங்க அப்பா ஏற்பாடு பண்ண. மந்தரையினுடைய கூனியினுடைய தூண்டுதலான உங்க அம்மா கைகேயி தேவாசுர யுத்தத்துல கொடுத்த 2 வரனால இந்த பட்டாபிஷேகத்தை வரதனுக்கு பண்ணணும். ராமர் 14 வருஷம் காட்டுல வசிக்கணும்னு கேட்க, சத்தியசந்தனா உள்ள பகவான் பிதிர்வாக்கிய பரிபாலனார்த்தம் சகோதரன் லட்சுமணனோட மனைவி சீதையோட கிளம்பி காட்டுக்கு வந்து கங்கை கரையில குகனோட உதவியினால ஜட தரிச்சுட்டு கங்கையை தாண்டி பரத்வாஜத்தை ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு சித்திரகூடத்துல வசிக்கிற காலத்துல உங்க அண்ணாவோட பெருமை தாங்க முடியாம உங்க அப்பா காலகதி அடைய உங்களுக்கு சொல்லி அனுப்ப, நீங்க வந்து உங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டியதான இறுதி சடங்கெல்லாம் செஞ்சுட்டு பட்டாபிஷேகம் ராமனுக்கு தான் பண்ணணும்னு சொல்லி பட்டாபிஷேகத்துக்கு தேவையான சாமான எடுத்துட்டு கங்கை கரைக்கு வந்து
நீங்களும் ஜட தரிச்சிருந்து பரத்வாஜர் ஆசீர்வாதத்தை வாங்கி சித்திரக்கூடத்துல போய் ராமனை கூப்பிட ராமன் வராத பொழுது அவனுடைய பாதுகையை வாங்கி வந்து நந்தி கிராமத்துல பட்டாபிஷேகம் பண்ணி பாதுகாட்டிய ராஜ்யனா நீங்க இருக்க. இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச கதை. இதுக்கு மேல தெரியாத கதையை சொல்றேன். மறுநாளைக்கு ராமன் அங்கிருந்து கிளம்பினார். அத்திரி அனசூயேட்ட ஆசீர்வாதத்தை வாங்கினார். தண்டகாரண்ய பிரவேசம் பண்ணினார். விராதனை வதம் பண்ணினார். சரபங்கருக்கு சத்கதியை கொடுத்தார். சுதீக்ஷணத்தை ஆசீர்வாதத்தை வாங்கினார். அகஸ்தர்ட்ட ஆசீர்வாதத்தையும் வைஷ்ணவமான தனசையும் வாங்கிக் கொண்டு பஞ்சவடியில ஜடாயுவை சக்கியம் பண்ணி வசிக்கிற காலத்துல ராவணனுடைய சகோதரி சூர்பனை கவர அவர் ராமன் ஆசைப்பட்டு நிறைவேறாத போது சீதையை சாப்பிட போக அவருடைய மூக்கையும் காதையும் லட்சுமணன் அறுத்து விட அந்த கோபத்தினால 14,000 ராட்சசர்களோட கரண் வந்து எதிர்க்க அவனை ராமன் வதம் பண்ண அந்த கோபத்தினால லங்கேஸ்வரனா உள்ள ராவணன் மாரீச்சனுடைய நட்புனால மாயாவேஷம் போட்டு உங்க மண்ணி சீதையை தூக்கின்னு போற வழியில ஜடாயுவை வதம் பண்ணிட்டு போக தேடின்னு வந்த ராமர் ஜடாயுவுக்கு மோட்சத்தை கொடுத்தார். கபந்தனுக்கு சத்கதியை கொடுத்தார். சபரிக்கு மோட்சத்துக்கு சாட்சியா இருந்தார். உங்க அண்ணாவும் நானும் பார்த்துட்டோம். சுக்ரீவனுக்கு உங்க அண்ணாவுக்கு நட்பு ஏற்பட்டது. வாலிய வதம் பண்ணினார். சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார். சத்தியசந்தனா உள்ள சுக்ரீவன் 4 திக்கிலையும் குரங்குகள் அடிச்சான். நான் தெந்தி சேல சமுத்திரத்தை தாண்டி லங்கேல போய் உங்க மண்ணியான சீதையை பார்த்து உங்க அண்ணா கொடுத்த மோதிரத்தை கொடுத்துட்டு உங்க மண்ணி கொடுத்த சூடாமணியை வாங்கிட்டு ராவணனுக்கு ஹிதோபதேசம் செய்ய அவன் என் வாள்ல தீ வைக்க அதை லங்கேலையே வச்சுட்டு திரும்பி இக்கரையில வந்து ராவனுக்கு அந்த சூடாமணியை கொடுக்க ராவணனுடைய தம்பியான விபீஷணனும் ராவண சரணாகதி பண்ண பகவான் சமுத்திரத்துல சேதுபந்தம் பண்ணி லங்கைக்கு போய் புத்திரமித்திர பந்துக்களோட ராவணனை நிர்மூலமா வதம் பண்ணிட்டு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு மங்கள ஸ்நானம் பண்ணி வச்சு சீதைய புஷ்பக விமானத்துல கோடிக்கணக்கான ராட்சசர்களோட கோடிக்கணக்கான வானரங்களோட விபீஷணனோட சுக்ரீவனோட வந்துட்டே இருக்கா. நீங்க பார்க்க போறீங்க. गतस्य सुमहद्वनं शृणोम्यहं प्रीतिकरं मम नाथस्य कीर्तनं. भरतन சொன்னார். ராமன் அப்படிங்கிற சப்தம் கேட்டு 14 வருஷம் மமநாதஸ்ய கீர்த்தனம் சொல்லுவோம். 14 வருஷம் ஆச்சு ராமன் குரலை கேட்டு சொல்லிட்டே கேட்ட புஷ்பமானம் வந்துட்டு அது நின்று அதுலேருந்து ராமன் இறங்கி வரத்துக்கு கூட பரதன் டைம் விடல. அப்படி பாஞ்சு மேலே ஏறி போய் ராமனுடைய காலில் விழ அப்படி காலில் விழுந்த குழந்தையை தூக்கி மடியில வச்சுட்டு பகவான் கட்டின்னு உச்சி ஊர்ந்து கண்ணீர் விடுறார். இந்த பாட்டு மூச்சு அழகாக பழக்கம் உறவுகள் எல்லாம் இது இப்படி ஒரு அண்ணா தம்பி பாசமா அப்படின்னு சசுக்ரீவா வீடு நடந்தா வால்மீகி இருக்கிறப்போ கொள்ளாத வருஷம் ராட்சசர்கள் அழுதா குரங்குகள் அழுதாங்கிறதையவே இன்க்ளூடிங் சுக்ரீவன் விபீஷணன் ஸ்பெசிபிக்கா சொல்றா. சுக்ரீவனும் அழுதா விபீஷணன் அழுதான்னு. இவ அழுதுக்கும் அவன் அழுதுக்கும் வித்தியாசம் உண்டு. இவெல்லாம் சகோதர பாசத்தை பார்த்து அழுதுது. விபீஷணனும் சுக்ரீவனும் நாம இந்த ஊருக்கு வந்ததே தப்புன்னு நினைச்சான். இறங்கி பகவான் ஜட்டாசோதரர்கள் எல்லாம் தேரை கொண்டு வந்து பரதனே தேர் போட்ட அயோத்திக்குள்ள வந்து ரங்கநாதனை தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அப்பாவாக்கு போய் ஆசசாத புது கிரகங்கிறார். நம்ம பெரியவாள்லாம் அந்த வீட்டெல்லாம் அடிச்சே கூடாது. அந்த அந்த வைப்ரேஷன் அப்படியே இருக்கணும். அது இருந்துன்னா பாக்கியம் அப்படியே வச்சுக்கணும். தெரியாதுன்னா 5000 10,000 கொடுத்துருக்காரு. அநேக யாகங்கள் பூஜைகள் நித்திய பூஜைகள் திருவாராதனங்கள்லாம் பண்ணி நடக்கிற ஆட்டத்தால் எழுதவங்க இருக்கிறான். இது மாதிரி ஏதாவது ஒரு அந்த காசு வெளியுமா? அந்த இடம் இடிஞ்சு போகட்டுமே, அது அப்படியே இருக்கட்டும். நம்ம பெரியவாள அந்த இடம்னா அந்த ஒரு அடையாளம் இருக்கணும். நம்ம பகவான் அப்பா அந்த இடத்த நமஸ்காரம் பண்ணி அம்மாக்கு எல்லாமே நமஸ்காரம் பண்ண பரதன் ராஜ்யத்தை ஒப்படைக்க வசிஷ்டர் 400-500 புண்ணிய நதி. இந்த ஏசியா கண்டத்துல எவ்வளவு புண்ணிய நதி இருக்குன்னா 500 நதி பஞ்சசதம்னே ராமாயணத்துல 500 புண்ணிய நதிகள்ல இருந்தும் 4 சமுத்திரத்திலிருந்தும் ஜலம் கொண்டு வர சொல்லி ஜப ஹோமங்கள்லாம் பண்ணி ராமனையும் சீதையும் சிம்மாசனத்துல உட்காத்தி வச்சு 8 பேர் பட்டாபிஷேகம்